வணக்கம். பொள்ளாச்சியில் அதிமுக முன்னாள் அமைச்சர்களோட கட் அவுட் வச்சு அவங்களுக்கு பாவாடையெல்லாம் கட்டி செருப்புலாம் போட்டிருந்தாங்க. ஏன் எதுக்காக இப்படி பண்ணியிருக்காங்க, ஏன் இப்படி தலைவர்களை அதிமுக முன்னாள் அமைச்சர்களை அவமானப்படுத்தியிருக்காங்க அப்படின்னு நம்ம விசாரிக்கும்போது சொன்னாங்க, சிவி சண்முகம், அது அதிமுகவோட முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் நயன்தாரா அப்படிங்கிற ஒரு சினிமா நடிகையை இழிவாக பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இழிவாக பேசினா கண்டிப்பாக அது கண்டனத்துக்குரியது. யாரும் நடிகை இருந்தாலும் யாரும் கண்டனத்துக்குரியது தான், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அந்த செருப்பு மாலை போட்டவங்க யாருன்னு நம்மளால் நான் பொள்ளாச்சியில் இருக்கிறதுனால அது போட்டது யாருன்னு நம்மளால் ஒரு குத்து மதிப்பாக இவங்களாக தான் இருக்கும்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. நான் அந்த செருப்பு மாலை போட்டவனுக்கிட்ட நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, பெண்கள் மேலே இவ்வளவு அக்கறை இருக்கிறவனுங்க, பெண்களை கேவலமாக பேசிட்டாங்கன்னு இவ்வளவு கொந்தளிக்கிறவனுங்க, இப்போ சமயத்தில் ஒரு 2.5 வயசு குழந்தைய பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்தினாங்க, வன்கொடுமைக்கு உட்படுத்தினாங்க. அது யாருன்னு பார்த்தா ஒரு திமுக நிர்வாகி அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தி வந்துச்சு. ஒரு 7 வயசு குழந்தைய பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டதாக பார்த்தா, அதுவும் விசாரிக்கும் பார்த்தா அதுவும் திமுக சம்மந்தப்பட்ட நிர்வாகியோ இல்லை சம்மந்தப்பட்ட ஆளோட மகன், அந்த மாதிரி செய்தி பார்த்தோம். விமான பணிப்பெண்ணுக்கிட்ட பாலியல் அத்துமீறல் செஞ்சதாக ஒரு செய்தி வந்தது. அதுவும் பார்த்தா திமுகவுடைய நிர்வாகி அப்படி மாதிரி செய்தி வந்துச்சு. நான் இவங்ககிட்ட இந்த செருப்பு மாலை போடுறவனை கேட்குறது என்னென்னா, இன்றைக்கி ஒரு நடிகைக்கு பேசுனதுனால அந்த செருப்பு மாலை போட்ட இவனுங்க, பெண்ணியம் காக்கப்படணும்னு பேசுகிற இவங்க, பெண்களை இழிவுபடுத்தக்கூடாது அப்படின்னு பேசுகிற இவனுங்க, ஏன் அந்த பாலியல் சீண்டலில் ஈடுபட்டவனுக்கு மேலே கட் அவுட் வச்சு இவனை செருப்பு மாலை போடல, ஏன் அவனை பற்றி அவமானப்படுத்தலைன்னு தான் நம்மளோட கேள்வி. சரி, இவங்களுக்கு வருங்காலத்தில் அந்த நடிகைனால் இவங்களுக்கு ஏதாவது அரசியல் ஆதாயமாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால் அவங்க அப்படி அந்த நடிகைக்கு ஆதரவாக நாங்கள் உங்கள் பக்கம் தான் இருக்கோம், உங்களுக்கு ஒரு பிரச்சனை நாங்கள் இப்படி கொந்தளிக்க பார்க்குறீங்களா, வருங்காலத்தில் அப்படியே எங்களை ஒரு கண்ணில் பார்த்துக்குங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம இதை பார்க்குறோம். சரி, அவங்கள விடுங்க. ஏன்னா இன்றைக்கி இங்கே இருக்கும்போது செருப்பு மாலை போடாங்க, இதே நாளைக்கு அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்கன்னா செருப்பு மாலை போட்டது கண்டனத்துக்குரியது அப்படிங்கிற பேசுவாங்க அரசியல்வாதிகள். நம்ம விட்டுருவோம். இந்த மாநில மகளிர் ஆணையம் இவ்வளவு வேகமாக விரைந்து செயல்பட்டது ரொம்ப சந்தோஷம்தான். ஆனால் எல்லா விஷயத்துலையும் இப்படி இருக்காங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. இந்த 5 வருஷமாக தமிழகத்தில் எத்தனையோ பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்திருக்குது. பாலியல் குற்றங்கள் இருக்குது, கொலை நடந்திருக்குது, வழிப்பறி நடந்திருக்குது, பெண்கள் மேலே நிறைய தாக்குதல் நடந்திருக்குது. ஆனால் இந்த 5 வருஷமாக இந்த மகளிர் ஆணையம் எங்கே போச்சு, தூக்கத்தில் இருந்ததா என்ன, ஏன் செயல்படலை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கேள்வி. இன்றைக்கி என்ன பார்த்திங்கன்னா, அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை தமிழகத்தில் ரொம்பவே பேசப்பட்டது. அங்கே கூட அது மகளிர் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல, குரல் கொடுக்கல, எந்த கண்டனமும் தெரிவிக்கல. அது மேலே போய் அப்புறம் அந்த விஷயத்தில் ஒரு திமுக சேர்ந்த ஒருத்தர் சொன்னார், பொண்ணுக்கு அண்ணாத்துக்கு மேலே அங்கே என்ன வேலை, அண்ணாத்துக்கு மேலே அங்கே மேலே போகிறதுனால இந்த மாதிரி பிரச்சனை நடக்குது, அவங்க அண்ணாத்துக்கு மேலே வீட்டு விநியோகம் இருக்க வேண்டியதானே அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தார். அதுக்கும் இந்த மகளிர் ஆணையம் இல்லை. இன்றைக்கி பெண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி ஐடி கம்பெனியில் பார்த்திங்கன்னா அன்டைம்லாம் செய்வாங்க. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. அதை ஒவ்வொருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இருந்தாலும் ஒரு முறை தவறு நடக்கும்போது அந்த தவறு செய்வது கடுமையான தனவோட அந்த மாதிரி பேசின திமுகக்காரருக்கும் இந்த மகளிர் ஆணையம் கண்டனம் தெரிவிக்கலை. இந்த நடிகைக்கு கண்டனம் தெரிவித்த குறிப்பிட்ட ஒரு நடிகைக்கு கண்டனம் தெரிவித்த மகளிர் ஆணையம், இவ்வளவு விரைவாக செயல்பாட்டில் இறங்கின மகளிர் ஆணையம், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அப்படின்னு திமுக பேச்சில் திரிஷா குறித்து பேசியிருந்தார். திரிஷா பனையூரில் பத்திரமா தான் இருக்காங்க, ஏன்டா நீங்களாம் போய் அவங்கள எதாவது பண்ணீங்களா அப்படின்னு திமுகவில் அந்த பொது மேடை வச்சு கேட்டாங்க. இது இரட்டை அர்த்தமாக தான் நம்ம பார்க்குறோம். அதுக்கும் இந்த மகளிர் ஆணையம் ஏன் எந்த நடவடிக்கை எடுக்கலை, ஒரு குரல் கொடுக்கல, கண்டனம் தெரிவிக்கலன்னு நமக்கு பல சந்தேகங்கள் வருது. இப்போ விளாத்திக்குளத்து பகுதியில் பள்ளி மாணவி பாலியல் பலாத்காரம் பண்ணி கொடூரமாக கொண்டிருக்காங்க. அங்கே அந்த 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 பொண்ணோட பெற்றோர் காவல் நிலையத்துக்கு போயிருக்காங்க. அந்த காவல் நிலையத்தில் உள்ள ஆய்வாளரோ உதவி ஆய்வாளரோ நம்ம யாருன்னு அது தெரிய செய்தியில் தெரியல. அவங்க அந்த பெற்றோரை ரொம்ப கேவலப்படுத்தி பேசிக்காங்க. உன் பொண்ணு எவனா கூட ஓடி போயிருக்கும், அங்கே போய் பாரு, இங்கே இதுக்கு அப்படிங்கிற மாதிரி பேசுகிற செய்தி வருது நம்ம பார்க்குறோம். அதுக்கும் கூட இந்த மகளிர் ஆணையம் அந்த கொலைக்கும் கண்டனம் தெரிவிக்கல, அந்த பொண்ணுக்கும் அனுதாபம் தெரிவிக்கல, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்க எந்த நடவடிக்கை எடுக்கல. அந்த கேள்வி கேட்ட அந்த ஆய்வாளர் உதவியாளர் அதுக்கும் இந்த மகளிர் ஆணையம் எந்த நடவடிக்கை எடுக்கல. எனக்கு என்னென்ன சந்தேகம்னா, இந்த மகளிர் ஆணையத்துக்கு நடிகைகள்
குறிப்பாக அந்த ஒரு நடிகை, சினிமா நடிகை மட்டும்தான் தமிழகத்தில் உங்களுக்கு பொண்ணாக தெரியுதா? வேறு யாரையுமே உங்களுக்கு பெண்களாக தெரியலையா? அங்கிறதான் நமக்கு சந்தேகம். மற்ற விஷயத்துக்கெல்லாம் வாயே திறக்காத எங்கோ ஒளிஞ்சிருந்தாங்கன்னே தெரியாது இந்த மகளிர் ஆணையம். இந்த பிரச்சனைக்கு மட்டும் உடனடியாக தடாலடியாக இறங்கி வேலை செய்கிறது என்ன காரணத்தில்? ஏதோ ஒரு அதிகார வர்க்கத்துக்கு கட்டுப்பட்டு இந்த மகளிர் ஆணையம் இருக்குதா? இந்த அதிகார வர்க்கத்தில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இது சேவை செய்கிற அமைப்பாக மகளிர் ஆணையம் அப்படின்னு நிறைய சந்தேகங்கள் நமக்கு ஏற்படுத்துது. நான் என்ன கேட்குறேன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மக்கள். எல்லாத்துக்கும் மூல காரணம் மக்கள் தான். ஒரு பழமொழி இருக்குது, செருப்பில் அடித்து கருப்பட்டி கையில் விடு அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அது தான் மாதிரி இப்போ இன்றைக்கி தமிழக மக்கள் இருக்கிறாங்க. 5 வருஷமாக தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்சதுக்கப்புறம் 5 வருஷமாக செருப்புலேயே அடிச்சுட்டு அந்த கடைசியில் தேர்தல் ரொம்ப கருப்பட்டி கையில் விட தான் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் தான் நம்ம மக்கள் இருக்கிற மாதிரி நமக்கு தெரியுது. இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு தப்பு செஞ்சாங்க, ஒரு அரசியல்வாதியோ இல்லை அரசு அதிகாரியோ இல்லை பொதுத்துறை நிரந்தரங்க தப்பு பண்ணாங்கன்னா அது நம்ம கேட்க போனோம்னா அது சரியான ரெஸ்பான்ஸ் இல்லை. நம்ம நிறையா இந்த சமூக வலைதளங்கள் பார்க்குறோம். ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு கேள்வி கேட்குறாரு, அது சம்மந்தப்பட்ட அதிகாரி நீ வீடியோ தான் எடுத்துக்க, எதில் ஓடுவியா, ஃபேஸ்புக்கில் ஓடுவியா, ட்விட்டரில் ஓடுவியா, வாட்ஸ்அப் எதில் வேணாலும் போட்டுக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை, அங்கே சொல்லு அப்படின்னு பேசுகிற அளவுக்கு மக்களை மதிக்காமல் பொதுமக்களை அதாவது பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்கி பொதுமக்கள்கிட்ட ஓட்டு வாங்கியிருக்க அரசியல்வாதியும் பொதுமக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் வாங்குகிற அரசு அதிகாரிகளும் பொதுமக்களை மதிக்கிறதே இல்லை. இதுக்கு மூல காரணம் அந்தளவுக்கு கேவலமாக. ஏன்னா அவங்களோட நினைப்பில் என்ன செருப்பு அடித்து கருப்பட்டியை கை கொடுக்க கதை தான். 5 வருஷமாக என்ன தப்பு பண்ணாலும் பண்ணிட்டு 5ஆவது வருஷம் அந்த தேர்தல் வரும்போது பொதுமக்களை கவனிக்க வேண்டிய முறையில் கவனித்தா பொதுமக்கள் திருப்பி நம்ம ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இன்றைக்கி அரசியல்வாதிகளுக்கு வந்துருச்சு. அது மட்டும் இல்லை, அப்படியே இல்லைனாலும் 5 வருஷம் தானே போனால் போட்டோம், அடுத்த 5 வருஷம் திருப்பி நம்மளை தான். இது இந்த விஷயத்தெல்லாம் நம்ம கவனமாக இருக்க வேண்டியது, விழிப்புணர்வாக இருக்க வேண்டியது பொதுமக்கள். இந்த மாதிரி தப்பு செய்கிறவங்களையும் ஒரு தரப்புக்கு மட்டுமே ஆதரவு தெரிவிக்கிற மாதிரி பொதுத்துறைங்களையும் வன்மையாக கண்டிக்கணும். அது பொதுமக்கள் ஒன்றா சேர்ந்து அதுக்கு எதிரான நடவடிக்கைகளை இந்த மாதிரி ஏன் ஒன்றுக்கு மட்டும் கண்ணாந்து வச்சு மீதியெல்லாம் விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேள்விகளை எழுப்பணும். கேள்விகளை எழுப்பி அவங்கள அதிகார வர்க்கத்திலேருந்து சுத்தமாக தொடச்சரிக்கணும். இதை என்னைக்கு மக்கள் செய்கிறாங்களோ அன்றைக்கி தான் நமக்கு நல்லா ஆட்சி கிடைக்கும். ஜெய்ஹிந்த்.